போர்டுகளில் நீங்கள் ஒரு செல்ஃபோனை போர்டை பிரித்து பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன ஸ்பேர்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியணும். அதில் கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், காயில், டயோடு, அப்படி ஐசி அந்த மாதிரி போயிட்டுருக்கும். சரி, இப்போ நம்ம காயிலை பற்றி பார்த்துட்டு இருக்கிறனால செல்ஃபோனு போர்டை பிரிச்சிங்கன்னா காயில் எந்தெந்த பொசிஷனில், எந்தெந்த கலரில், எந்தெந்த டைப்பில் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக இது பார்த்திங்கன்னா இதுதான் காயில். நான் ஏற்கனவே ரெசிஸ்டரோ கெப்பாசிட்டரோ சொல்லியிருப்பேன். ரெசிஸ்டர் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு. காயிலும் கெப்பாசிட்டரும் ஒரே மாதிரி ஒரே கலரில் இருக்கும். அதுவும் பிளாக் கலராக தான் இருக்கும். அதுவும் காயிலா இல்லை கெப்பாசிட்டரானு உங்களுக்கு சின்ன டவுட் வரும். அதை எப்படி கிளியர் பண்ணலான்னு நான் மல்டிமீட்டரில் நான் சொல்லியிருப்பேன். சரி, இப்போ வந்து நம்ம காயில் பொசிஷனை பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். அப்போ இது வந்து காயில். இது காயிலாக கெப்பாசிட்டராக செக் பண்ணுறதுக்கு காயில் இந்த பொசிஷனில் இருக்கும். பாருங்கள், இந்த கலரில் இருக்கும். இதுவும் காயில். நான் பஸர் மோடில் வச்சுருக்கேன். 2 சைடும் பீப் அடித்து அதுக்கு பேர் காயில் அப்படின்னு 99% கெஸ் பண்ணிக்கலாம். இது காயில். அதே போல் இங்கே வரும்போது நான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இது ரெண்டுமே காயில். சரி, இந்த காயில் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ரிங்கர், ஸ்பீக்கர், மைக், சார்ஜிங் கனெக்டர், லைட் செக்ஷனில் அந்த காயில் மெயினாக நெட்வொர்க் செக்ஷனில் காயில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த காயில் என்னென்னா சார்ஜிங் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வர்ற சார்ஜருடைய வோல்டேஜ் வந்து கொஞ்சம் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது வர்ற வோல்டேஜ் அப்படியே லீக் ஆகாமல் இந்த பக்கம் போகிறதுக்காக ஒரு காயில் யூஸ் பண்ணி இந்த பக்கம் மெயின் போர்டுக்கு போகுது. சார்ஜிங் கனெக்டர்லேருந்து வர்ற வோல்டேஜ் இது வந்து பியூஸபிள் ரெசிஸ்டரு, இல்லாட்டி பியூஸுன்னு வச்சுக்கலாம். ரெசிஸ்டரில் இது ஒரு பியூஸு. இந்த பியூஸ் வழியாக போய் இதுதான் ஜீனர் டயோடு. இது ஒரு கெப்பாசிட்டர், கிரவுண்டிங்க்கு ஒரு கெப்பாசிட்டரு. அதுக்கப்புறம் இந்த காயில் வழியாக மெயின் போர்டுக்கு போகுது. அப்போ இந்த செக்ஷனில் என்ன அப்படின்னா சார்ஜிங் வோல்டேஜை காயில் வழியாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா அந்த வோல்டேஜ் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த காயிலை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜிங் செக்ஷனை பற்றி பார்க்கும்போது இதை டீப்பாக பார்க்கலாம். இப்போ காயில் எந்த கலரில் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்குறக்காக பார்த்துட்ருக்கோம். வர்ற இந்த இடத்த பொறுத்தவரையும் இங்கே ஏன் காயில் இருக்குன்னா வர்ற வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல் போகிறக்கு, ஆம்ஸ் கம்மியாகாமல் போகிறக்கு, வோல்டேஜ் கம்மியாகாமல் போகிறக்கு இந்த காயிலை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா பொதுவாகவே டிசி வோல்டேஜை ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது. ரொம்ப தூரம் கொண்டு போகும்போது வோல்டேஜ் வந்து லாஸ் ஆகும், வோல்டேஜ் வந்து கம்மியாயிடும். ரொம்ப தூரம் டிசி லைனை வந்து இப்போ செல்ஃபோன் பொறுத்தவரையும் டிசியில் தான் ஒர்க் ஆகுது. பேட்டரியில் பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ், அதனால் டிசியில் ஒர்க் ஆகுது. அதனால் ஒரு வோல்டேஜையோ சிக்னலையோ டிசி சிக்னலையோ ரொம்ப தூரம் கொண்டு போகும்பொழுது அது வந்து ட்ராப் ஆகும், கம்மியாகும். அதுக்காக காயில் யூஸ் பண்ணுறாங்க. காயில் யூஸ் பண்ணி கொண்டு போகும்போது அந்த பெருசாக ட்ராப் ஆகாது. இதே ஏசி வோல்டேஜ் ரொம்ப தூரம் கொண்டு போகலாம், அதில் ட்ராப் ஆகாது, ட்ராப்பிங் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியை வந்து வயர் வழியாக எல்லா பக்கம் கொண்டு போவாங்க. ஏன்னா ஏசி வந்து ரொம்ப கரண்ட் வந்து ட்ராப் ஆக ரொம்ப கம்மியாக இருக்கும். டிசி வந்து சல்லுன்னு கம்மியாகும். அதுக்காக செல்ஃபோன் போர்டுகளில் டிசி சிக்னல், டிசி வோல்டேஜ் எங்கேயெல்லாம் போகுதோ அந்த இடத்துலலாம் ஒரு காயில் வச்சுருப்பாங்க. சரி, இது வந்து சார்ஜிங் வர்ற வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல் போகிறக்காக, லேம்ப்ஸ் கம்மியாகாமல் போகிறக்காக ஒரு காயில் வச்சுருக்காங்க. சரி, இது வந்து ஒரு காயில். இந்த பொசிஷனில் ஒரு காயில். இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் காயில். இது ஒரு காயில், இது காயில். ஒவ்வொரு காயிலுக்கும் வேல்யூ இருக்குது. ரெசிஸ்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் வேல்யூ இருக்கிற மாதிரி காயிலுக்கும் வேல்யூ இருக்குது. இது ஒரு காயில். இந்த காயில் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது.
இந்த காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி காயிலெல்லாம் வந்து வோல்டேஜ் பெரிய ஹை வோல்டேஜை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த காயில் லைட்டிங் செக்ஷனில் இந்த மாதிரி காயில் தான் இருக்கும். இதெல்லாமே காயில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் காயில். இது காயில். இது ஒரு லைட்டிங் செக்ஷனு. இந்த லைட்டிங் செக்ஷனுக்கு வர்ற காயில். இந்த லைட்டிங் செக்ஷனை பொறுத்தவரையும் வாட்டர் லாக் ஆனாலோ இல்லை ஓவர் ஹீட் ஆகி செட்டு ஃபால்ட் ஆனாலோ ஒரு லைட்டிங் போயிடுச்சு அப்படின்னா மெயினாக காயில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. லைட்டிங் செக்ஷனை பொறுத்தவரையும் காயில் ரொம்ப முக்கியம். இதெல்லாமே லைட்டிங் செக்ஷனுக்கு வர இது ஒரு காயில். இது ஐசி, இது டயோடு, அதெல்லாம் பின்னாடி வருவோம். இது வந்து காயில். இந்த மாதிரி எங்கே பார்த்தீங்கன்னா காயில். இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் காயில். சில காயில் இந்த கலர்லேயும் கூட இருக்கும். இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் 100% காயில் தான். இந்த கலரில் கெப்பாசிட்டராகவும் இருக்கலாம், காயிலாகவும் இருக்கலாம். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் காயில். இதுவும் காயில். இந்த கலரில் இருக்கிறது காயில். காயில். இது ஒரு காயில். இது ஒரு காயில். இந்த லைட் ஐசிக்கு வர காயில். இது காயில். இது வந்து 0 ohms ரெசிஸ்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து காயில். இதெல்லாமே காயில். இதெல்லாமே வோல்டேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்காக வர்ற காயில். அது எப்படின்னா பவர் ஐசி பக்கத்தில் வரும், சார்ஜிங் ஐசி பக்கத்தில் வரும், சிபியூ பக்கத்தில் வரும். காயில் வந்து சர்க்யூட் போர்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி வந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம வந்து செல்ஃபோன் சர்வீஸில் காயில் எந்த மாதிரி பார்க்குறோன்னா, ஒரு ரிங்கர் ஒர்க் ஆகலை, ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, ஒரு மைக் ஒர்க் ஆகலை, ஒரு சார்ஜிங் ஒர்க் ஆகலை, ஒரு லைட் செக்ஷனில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் காயில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் செக்ஷனு அது தனியாக பார்ப்போம். சரி, காயில் எந்தெந்த பொசிஷனில் இருக்குதுன்னு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட இருக்கிறத வச்சு காட்டிட்டேன். நீ காயிலை பற்றி நிறைய பார்க்கலாம். வர வீடியோக்குள்ளே அடுத்தடுத்து ஏதோ காயில் மிஸ் ஆனது எல்லாமே அப்படி பார்க்கலாம். நான் காயில் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாமே காயில். செல்ஃபோனை பிரிச்சிட்டிங்க, போர்டை பிரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சாலே இது பேர் காயில். ஒவ்வொரு காயிலுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. சரி, காயிலை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
காயிலுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது, காயிலுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது. ரெண்டு எட்ஜிலையும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிமீட்டரை X1ல் செக் பண்ணும்பொழுது ஃபுல்லாக ரீடிங் காட்டும். இல்லைன்னா ஓம்ஸ் பஸர் மோடில் வச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பீப் அடிக்கணும். காயிலில் வந்து பார்த்திங்கன்னா 2-வே 3-வே 4-வே காயில்னு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா காயில் 2-வே காயில். இந்த இது ஒரு காயில். காயிலுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது, எப்படி வேணால் மீட்டரில் செக் பண்ணிக்கலாம். வர்ற சிக்னல் இது 2-வே காயில் 2 சிக்னல் வருது. இதை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அனுப்புது. இங்கே வர சிக்னல் இது மூலியமாக பூஸ்ட் பண்ணி அனுப்புது. இது தனித்தனி ஒரே கோர் கிடையாது, தனித்தனி கோர். ஒரே காயிலில் தனித்தனி கோர் வச்சு பிரிச்சுருக்காங்க. வர்ற சிக்னலை பூஸ்ட் பண்ணி இந்த பக்கம் தள்ளுது. வீக் ஆகாமல் இருக்கிறது இதெல்லாமே காயில். இந்த மாதிரி எங்கேயோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் காயில். ரெண்டு எட்ஜிலையும் வச்சு செக் பண்ணும்போது பீப் அடிச்சதுன்னா அது காயில் அப்படின்னு 99% அதுதான். இது ஒரு காயில். சார்ஜர் வோல்டேஜ் ஒரு பீஸபிள் ரெசிஸ்டர் வழியாக பியூஸ் வழியாக இந்த காயில் வழியாக டயோடுக்கு போய் அப்படியே மெயின் போர்டுக்கு போகுது. இது சார்ஜிங் செக்ஷன். இதெல்லாம் பழைய நோக்கியாவோடது, இதெல்லாம் காலியாகி போச்சு. லேட்டஸ்ட்டு வர பார்க்கலாம். சரி, காயில் என்னென்னா காயில் எந்த கலரில் இருக்கும், எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு இப்போ பார்த்துருக்கோம். நிறைய மிஸ் பண்ணிடலாம். வர வீடியோக்குள்ளே அதை லெவல் பண்ணிடலாம். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு செக்ஷன் எடுக்கிறேன். காயில் என்ன வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இது மைக் செக்ஷனுக்கு வர்றேன். மைக்குக்கு வர்ற சிக்னல் என்ன அப்படின்னா மெயின் போர்டிலிருந்து இல்லாட்டி மைக்கிலிருந்து மெயின் போர்டுக்கு, இல்லாட்டி மெயின் போர்டிலேருந்து மைக்குக்கு. மைக்கிலேருந்து மெயின் போர்டுக்கோ இல்லை மெயின் போர்டிலேருந்து மைக்குக்கோ எல்லாம் ஒரே லைன் தான். சரி, இப்போ மைக்கு இங்கே ஒரு மைக் இருக்குது. காயிலுடைய வேலை என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ காயில் என்னன்னு பார்த்தோம். இப்போ காயிலுடைய வேலை என்னன்னா இப்போ மைக்கு சவுண்ட் சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் அதோடைய மைக்கோடைய வேலை. சரி, மைக்கில் வர்ற சிக்னல் நேராக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய மாடலில் இங்கே 2 காயில் இருக்குது. இங்கே 2 இது வந்து கெப்பாசிட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ரெட் ப்ரோப்பு கிரவுண்டில் வச்சுட்டு ஒரு எட்ஜில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பீப் அடிச்சுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது வந்து கெப்பாசிட்டர். எப்படி கொண்டு போவாங்கன்னா இப்போ மைக்கோடைய ட்ராக் வந்து வர சிக்னல் வந்து நேராக இந்த காயில் வழியாக கொடுத்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி, இல்லாட்டி வர்ற சிக்னல் வீக்காகாமல் இருக்கிறதுக்காக பூஸ்ட் பண்ணி இந்த வழியாக மெயின் மதர் போர்டு போகுது. மைக்கை பொறுத்தவரையும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸுக்கு ஒரு சிக்னல் காயில் வழியாக பூஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க, மைனஸோட சிக்னல் பூஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இந்த இடையில இந்த 2 கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா இது வந்து பேரலாக போட்டிருப்பாங்க. அதாவது தேவையில்லாத சிக்னல் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா கிரவுண்ட் பண்ணி விட்ரும், அதாவது வடிகட்டி விட்ரும். நம்ம மைக்கை அந்த கெப்பாசிட்டருடைய வேலையை என்னென்னா ஃபில்ட்ரு பண்ணுறது தான். அதனால் மைக்கோடைய சிக்னல் என்னென்னா அப்படியே காயில் வழியாக மதர் போர்டு கொண்டு போகிறாங்க. இடையில வந்து பேரலாக 2 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. ஏன்னா மைக்கு இங்கே 2 காயில் இருக்குது, ப்ளஸ் மைனஸ். மைக்குக்கு 2 லைனு ப்ளஸ்ஸு மைனஸு, அதுக்காக 2 காயில் ப்ளஸ் மைனஸ் காயில். இப்போ அதே மாதிரி 2 கெப்பாசிட்டர், ப்ளஸுக்கு ஒரு கெப்பாசிட்டர் மைனஸுக்கு ஒரு கெப்பாசிட்டர் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத ஏதாவது சிக்னல் மைக் லைனுக்குள்ளே வந்தது அப்படின்னா அது கிரவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டர், ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டர் வச்சுருக்காங்க.
மைக்கோட சிக்னல் வீக்காகாமல் இருக்கிறதுக்கு காயில் வழியாக கொண்டு போகிறாங்க. இடையில இந்த 2 கெப்பாசிட்டர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, தேவையில்லாத ஏதாவது சிக்னல் வந்தால் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கிரவுண்ட் பண்ணி அனுப்பிச்சிடும், கிரவுண்ட் பண்ணிடும். அப்புறம் நிறைய மாடல்களில் 2 கெப்பாசிட்டியும் வச்சு 2 டயோடையும் வச்சு அதை தேவையில்லாத சிக்னல் ஏதாவது வந்தால் கிரவுண்ட் பண்ணுறதுக்காக 2 டயோடை கூட வைப்பாங்க. அது இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற மாடல் எல்லாம் இது நோக்கியா பேசிக் மாடலு. இப்போ லேட்டஸ்ட் மாடலே அது இருக்கும். அதை டயோடை பற்றி பார்க்கும்போது வருவோம். சரி, அடுத்தது வருவோம். இது வந்து ரிங்கர் ட்ராக்கு. இது ஒரு காயில். வர்ற சிக்னல் போர்ட்லேருந்து வர ரிங்கர் சிக்னல் காயில் வழியாக உங்களுக்கு வந்து போர்டில் வந்து ரிங்கர் ட்ராக்குக்கு வருது. காயில் வழியாக ரிங்கர் ட்ராக் கொடுக்குறாங்க. இடையில இந்த கெப்பாசிட்டர் எதுக்கு அப்படின்னா, தேவையில்லாத இது இங்கே ஒரு கெப்பாசிட்டர் பாரு, இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். ரிங்கர் ட்ராக்குக்கு வர ஒரு சிக்னல் வந்து வீக்காகாமல் இருக்கிறதுக்கு காயில் வழியாக அங்கே கொண்டு போகிறாங்க. இந்த 2 கெப்பாசிட்டரும் பேரலாக கிரவுண்டு கூட போட்டு தேவையில்லாத ஏதோ சிக்னல் வந்தால் கிரவுண்டாக இருக்கா இதை போட்டிருக்காங்க. இந்த ஒரு கெப்பாசிட்டர் ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் இடையில் இது வந்து பேரலாக போட்டிருக்காங்க. தேவையில்லாத ஏதாவது சிக்னல் வந்தால் ட்ராப் பண்ணுறதுக்காக, ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ரிங்கர் செக்ஷனில் ஒரு ஸ்பீக்கர் நம்ம பார்த்த மைக் செக்ஷனில் வர அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, செல்ஃபோன் போர்டுகளில் காயில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காயிலோட வேலை என்னென்னா வர்ற வோல்டேஜையும் சிக்னலையும் பூஸ்ட் பண்ணுறது தான் வேலை. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி, காயிலோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி அது பூஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிங்கர், ஸ்பீக்கர், மைக்கு, சார்ஜிங் கனெக்டர் செக்ஷனை பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து ரிங்கர், ஸ்பீக்கர், மைக்குக்கு 3மே இது சூட் ஆகும். நிறைய மாடலுக்கு காமனாக தான் வரும். இது ஒரு பேசிக் சர்க்யூட்டு. எப்படின்னா, மெயின் போர்ட்லேருந்து வர சிக்னல் காயில் வழியாக வந்து இங்கே ஒரு 2 கெப்பாசிட்டர் போட்டிருப்போம், ப்ளஸ்ஸு மைனஸ் 2 லைனு. ரிங்கருக்காக இருந்தாலும் சரி, ஸ்பீக்கருக்காக இருந்தாலும் சரி, மைக்குக்காக இருந்தாலும் சரி 2 லைன் வரும். இப்போ பொதுவாக ஒரு மைக்குக்கோ ஸ்பீக்கருக்கோ ரிங்கராக இருந்தால் மெயின் சிக்னல் வந்து காயில் வழியாக வந்து ஒரு கெப்பாசிட்டர் ப்ளஸில் போட்டு கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மைனஸில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணி நேராக ரிங்கர், ஸ்பீக்கர், மைக்கு ட்ராக்குக்கு போயிடும். இது ஒரு பேசிக் சர்க்யூட்டு. எதுக்கு இந்த கெப்பாசிட்டர் பண்ணுறாங்கன்னா, கெப்பாசிட்டருடைய வேலை என்னென்னா ஃபில்ட்ரு பண்ணுறது. இந்த கெப்பாசிட்டர் என்னென்னா ஏசியை அலோவ் பண்ணும், டிசியை வந்து ஸ்டாப் பண்ணிடும். டிசி வோல்டேஜ் வந்து டிசி சிக்னலோ டிசி வோல்டேஜோ கெப்பாசிட்டர் வழியாக போகாது. ஏசி சிக்னல் ஏதோ வந்தால் கெப்பாசிட்டர் வந்து அலோவ் பண்ணும். அப்படின்னா இப்போ மைக்குக்கோ ஸ்பீக்கருக்கோ ரிங்கருக்கோ வர்ற சிக்னல் காயில் வழியாக வந்து பூஸ்ட் ஆகி வரும்பொழுது தேவையில்லாத ஏதாவது சிக்னல், ஏசி சிக்னல் ஏதாவது வந்தது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வழியாக போய் கிரவுண்ட் ஆகிரும். அப்போ இங்கே பியூர் டிசி தான், பியூர் சிக்னல் தான் வரும். அதுக்காக இந்த ஃபில்ட்ரிங்காக போட்டிருக்காங்க இந்த கெப்பாசிட்டர் 2மே. இது வந்து சின்ன ஒரு பேசிக் சர்க்யூட். வர்ற சிக்னல், மெயின் போர்ட்லேருந்து வர்ற சிக்னல் நம்ம ரிங்கருக்கோ ஸ்பீக்கருக்கோ மைக்குக்கோ போகணும். அப்போ போகும்போது வர்ற சிக்னல் வந்து வீக்காகாமல் இருக்கிறதுக்காக என்னென்னா, டிசி வோல்டேஜ் ரொம்ப தூரம் கொண்டு வரும்போது ட்ராப் ஆகும். அந்த ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காயில் போட்டிருக்காங்க. காயில் போட்டால் கொஞ்சம் ட்ராப் ஆகாமல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிட்டு வரும். வர்ற சிக்னல் தேவையில்லாத ஏதாவது ஏசி சிக்னலில் ஏதாவது உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் மூலிமா ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு கிரவுண்டிங் கெப்பாசிட்டர் 2 போட்டிருக்காங்க. இது ஒரு பேசிக் மெத்தேடு. இப்படி இருக்கும். இப்போ வந்து நமக்கு இப்போ ஒரு அந்த இடத்துல ஸ்பேர் ரிங்கரோ ஸ்பீக்கரோ மைக்கோ இருக்கிற இடத்துல இது ஸ்பேர்ஸ் எல்லாம் கட் ஆகிடுச்சின்னா இந்த 2 கெப்பாசிட்டரும் எதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நமக்கு தேவையில்லை. இந்த காயிலோடைய ட்ராக் மட்டும் மெயினாக ரிங்கர், ஸ்பீக்கருக்கு வந்தால் போதும். இது ஒரு பேசிக் சர்க்யூட்டு. அடுத்தது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி வர சிக்னல் எப்பவும் போல் காயில் வந்து பூஸ்ட் ஆகுது. தேவையில்லாத ஏதோ சிக்னல் வந்தால் கிரவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டர். அதே மாதிரி இதுலேயும் வர பூஸ்ட் ஆகுது. தேவையில்லாத சிக்னல் வந்தால் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக ஒரு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டர். இப்போ இதுக்கு இடையில் இந்த ப்ளஸ் மைனஸ்க்கு இடையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க.
இங்கே இருக்கிற ஏதோ ஏசி சிக்னல் இதில் பூராமல் இங்கே இருக்கிற ஏதோ ஏசி சிக்னல் இதில் தேவையில்லாத சிக்னல் வந்து அங்கங்கே அப்படியே பிளாக் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா அவங்க கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் இல்லாட்டியும் நம்ம இந்த காயில் லைன் மட்டும் இருந்தாலே வேலை செய்யும். இது ஒரு சர்க்யூட்டு. அடுத்து ஒரு சர்க்யூட் வர்றோம். இது பார்த்திங்கன்னா மெயின் போர்ட்லேருந்து ரிங்கருக்கோ ஸ்பீக்கருக்கோ மைக்கோ ட்ராக் வரும்போது ஒரு காயில் வச்சு பூஸ்ட் பண்ணி கொண்டு வரும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு கெப்பாசிட்டி வச்சு கிரவுண்ட் பண்ணுறாங்க. தேவையில்லாத சிக்னல் வந்தால் கிரவுண்ட் ஆகிறதுக்காக. இதே மாதிரி இந்த பக்கம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சர்க்யூட்டில் என்னென்னா லேட்டஸ்ட் மாடலில் என்னென்னா எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு டயோடு வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 பக்கமும் டயோடு வச்சு தேவையில்லாத ஏதாவது சிக்னல் ஏதோ டிசி சிக்னல் அப்படி ஏதோ தாண்டி ஏதோ உள்ளே வந்துருச்சா இந்த டயோடு மூலிமா கிரவுண்ட் ஆகிறதுக்காக. இங்கேயும் அதேமாதிரி டயோடு மூலிமா கிரவுண்ட் ஆகிறதுக்காக தான் அந்த டயோடு வச்சுருக்காங்க. இந்த டயோடு இந்த கெப்பாசிட்டி எதுவும் இல்லாமையே இந்த காயிலேருந்து ஒரு டைரக்ட் சிக்னலில் ரிங்கருக்கோ மைக்கோ ஸ்பீக்கருக்கு போனால் வேலை செய்யும். இதெல்லாமே கிரவுண்டிங் பர்பஸ் ஃபில்ட்ரிங் பர்பஸ்க்காக இந்த டயோடு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சர்க்யூட்டில் இந்த மாதிரி இடையில ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ப்ளஸுக்கும் மைனஸுக்கு இடையில ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. பெருசாக ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் வரப்போகிறதில்ல. இது ஒரு ஆண்ட்ராய்டு மாடலுக்கு வர்ற சர்க்யூட் மேக்ஸிமம் இப்படி இருக்கும். நமக்கு தேவை வர்ற சிக்னல் காயில் வழியாக வந்து டேரெக்டாக ரிங்கருக்கோ ஸ்பீக்கருக்கோ மைக்குக்கோ போகுதான்னு பார்க்கணும். இந்த காயில் வர ட்ராக் இங்கே ஏதோ கட் ஆகிடுச்சு, இங்கே கட் ஆகிடுச்சுனால வேலை செய்யாது. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு ஃபில்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சர்க்யூட்டு. இப்போ இதே சர்க்யூட்டு கொஞ்சம் டீப்பாக இருக்கும், ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வர்ற சிக்னலு இந்த ஒரு காயில் வழியாக வருது, இந்த காயில் வழியாக வருது. சில மாடலில் வந்து இந்த காயிலுக்கு பதிலாக சின்ன லோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் கூட கொடுத்துருக்கலாம், சொல்ல முடியாது. லோ ஓம்ஸ் ரெசிஸ்டரையும் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த காயில் வழியாக வருது. வரும்போது இங்கே ஒரு ஃபில்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஒரு கெப்பாசிட்டர் நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி இங்கே ஒரு டயோடு, தேவையில்லாத சிக்னல் வந்து கிரவுண்டாக இருக்குது. இங்கே ஒரு டயோடு, அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு கெப்பாசிட்டர் கிரவுண்டிங்க்கு, அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு டயோடுன்னு போட்டு நம்மளை பயங்கரமாக குழப்பம் பண்ணியிருப்பானுங்க. வர்ற சிக்னல் டைரெக்டாக கொடுத்தா வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு தேவை மெயின் மதர் போர்ட்லேருந்து ஒரு காயில் வழியாக டைரெக்டாக போர்டுக்கு போனாலே போதும் சிக்னலு. சரி, அப்போது இதெல்லாமே ஃபில்ட்ரிங்காக கொடுக்குறது. காயில் மட்டும்தான் பூஸ்டிங்க்கு. இந்த காயிலோட ட்ராக் இங்கேயோ காயிலாக போனால் தான் நமக்கு ஒர்க் ஆகாது. அப்போ என்னென்னா ரிங்கரோ ஸ்பீக்கரோ மைக்கோ வந்து ஒரு லைன் எடுத்து டேரெக்டாக கூட அடிக்கலாம். காயிலுக்கு போகிற ஒரு எட்ஜில் கூட அடித்து நிறைய ஃபால்ட்டாக ரெடி பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் ஒர்க் ஆகுன்னு அப்படி கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறோம், தியரி வச்சு சொல்கிறதில்ல. இது ஒரு சர்க்யூட். சரி, கொஞ்சம் ஜூம் பண்ணும். இந்த சர்க்யூட்டில் போகிற மாதிரி 2 டயோடு, 2 கெப்பாசிட்டர், 2 காயில். இது சாம்சங் J7 மாடல் ஸ்பீக்கர் ட்ராக் பார்க்குறோம். இதுதான் ஸ்பீக்கர் ட்ராக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வர்ற சிக்னல் 2 காயில், இது 2மே காயில், இது 2 டயோடு ஃபில்ட்ரிங்க்கு, இது 2 கெப்பாசிட்டர், இது 2 ஃபில்ட்ரிங்க்கு. வர்ற சிக்னல் காயில் வழியாக பூஸ்ட் ஆகி 2 டயோடும் கெப்பாசிட்டர் வழியாக கிரவுண்ட் ஆகி தேவையில்லாத சிக்னல் கிரவுண்ட் ஆகி மிச்சம் மெயின் லைன் வந்து 2 ட்ராக்குக்கு போகுது. ஒரே வீடியோவில் எல்லாமே புரிய வைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ், கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் சர்வீஸ்க்கு வரும்பொழுது அது மூலிமா பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு ட்ராக்கு, அதே மாதிரி இது ஒரு ட்ராக்கு. இப்போ இந்த இடமெல்லாம் வாட்டர் லாக்காகி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டயோடு தேவையில்லை, இந்த கெப்பாசிட்டர் தேவையில்லை. நமக்கு இந்த 2 காயில் மட்டும் வேணும். காயிலும் டேமேஜ் ஆகி ஊந்து போச்சுன்னா இதுக்கும் நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டாலே போதும். இது ஒரு லைனு ஒரு காயிலுக்கு வர்றது, அப்புறம் இது ஒரு காயிலுக்கு வர்றது. இது இந்த சர்க்யூட்டு.